ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு 1 pot ரெசிபி தான். சாம்பார் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா குலைவாக இருக்கும்போது சாப்பிடவே சூப்பராக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலும் செஞ்சு பேக் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா சோயா கீமா ஸ்டஃபிங் மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு சப்பாத்தி கூட ஸ்டஃப் பண்ணிவிட்டு 2 சைடும் போட்டு எடுத்தால் சூப்பரான ஸ்டஃப் சப்பாத்தி ரெடி. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு 2 சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நான் இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தோசை தவாவில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். சாப்பிடவே அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா மின்ட் சட்னி இல்லைன்னா கர்ட் வச்சு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.